கிறிஸ்துவில் பிரியமான உடன் விசுவாசிகளே, உலகம் முழுவதிலுமிருந்து முகநூல் வாயிலாக இணைந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் பாடுகளின் தாசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வரவேற்கிறோம், வாழ்த்துகிறோம். நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்கலாம். ஒரு சந்தியின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையின் இரண்டாவது ஆராதனையிலே நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். நாம் ஜெபத்துக்கு ஆயத்தமாவோம். எங்கள் ஆண்டவராகிய கர்த்தாவே, உமது நாமம் பூமி எங்கும் எவ்வளவு மேன்மையானது. உமது மகத்துவத்தை வானங்களுக்கு மேலாக வைத்திருக்கிறே. உமது பகைவர் நிமித்தமாம் சத்துருவையும் பழிகாரனையும் அடக்கி போடும்படி பாலகர் வாயினாலும் குழந்தைகள் வாயினாலும் வல்லமை விளங்கச் செய்தீர். நல்ல கர்த்தாவே, நன்றியோடு தம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. இந்த ஒரு சந்தி காலத்தின் முதலாவது ஞாயிற்றுக்கிழமையின் இரண்டாவது ஆராதனைக்காக தம்மை போற்றுகிறோம். ஆண்டவரே, கடந்து போன நாட்கள் முழுவதா உம்முடைய இரக்கத்தை கிருபையை தந்தீரையா. ஆவிக்குரிய வசந்த காலங்கள் என்று அறியப்படுகிற இந்த தவக்காலத்தில் ஆண்டவரை மறுபடியும் எங்களை கொண்டு வந்து சேர்த்த உடைய தயவுக்காய் ஸ்தோத்திரா. இந்த முதலாவது ஞாயிற்றுக்கிழமையில தகப்பனே, ஒரு பாரத்தோடு வாஞ்சையோடு தாகத்தோடு தவனத்தோடு உம்முடைய சமூகத்தில் வந்து நிற்கிறோம் ஐயா. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொன்ன ஆண்டவர்,
இந்த காலை பொழுதுல பலவிதமான தேவைகளோடு, மனப்பிரயாசங்களோடு, வியாதி கஷ்டங்களோடு, கண்ணீரோடு வந்து கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய இரக்கத்தால் மூடிக்கொள்ளும் ஐயா. உம்முடைய வல்லமையால் நிரப்பும் ஆண்டவரே. உமது கிருபையினால தாங்கி நடத்தும் கர்த்தாவே. மனிதன் முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிற தேவன். எங்கள் இருதயத்தின் வேதனைகளை அறிந்து எங்களுக்கு உதவி செய்யும்படி செபிக்கிறான். வந்த வண்ணமல்ல, ஒரு விடுதலையின் அனுபவத்தோடு சமாதானத்தோடு கடந்து செல்ல கிருபை தார். ஆவிக்குரிய சமாதானத்தை, சந்தோஷத்தை பெற்றவர்களாய் கடந்து செல்ல கிருபை செய்ய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த இரண்டாவது ஆராதனையின் ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்துள்ளது. ஆமென். நாம் கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாக 124வது பாடலை பாடுவோம். தேனினிமையிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே என்ற பாடல் சேர்ந்து பாடுவோம்.
25வது சங்கீதத்தில் முதல் 10 வசனங்களை முறையாக நாம் வாசிக்கலாம். சங்கீதம் 25 1 முதல் 10 வரை உள்ள வசனங்கள். கர்த்தாவே, உமக்கு நேராக என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் கடவுளே, உம்மில் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். நான் வெட்கப்படாதபடி செய்யும். என் சத்துருக்கள் என்னை மிக மகிழ ஒட்டாதிரும். உம்மை நோக்கி காத்திருக்கிற எவனும் வெட்கப்படா. காரணமின்றி துரோகம் பண்ணுகிறவர்களோ வெட்கப்படுவார்கள். கர்த்தாவே, உமது வழிகளை எனக்கு காட்டியருளும். உமது பாதைகளை எனக்கு போதித்தருளும். உமது சத்தியத்திலே என்னை நடத்தி எனக்கு போதித்தருளும். நீரே என் ரட்சிப்பின் கடவுள். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உமது இரக்கங்களையும் உமது கிருபைகளையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் உள்ளவைகளே. என் வாலிப பருவத்தின் பாவங்களையும் மீறுதல்களையும் நினையாதிரும். கர்த்தாவே, உமது தயாளத்தின் நிமித்தம் உமது கிருபையின்படியே என்னை நினைத்தருளாம். கர்த்தர் தயாளமும் நேர்மையும் உள்ளவர். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சிறுமையானவர்களை நியாயமாய் நடத்தி சிறுமையானவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவர் சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பாதைகள் எல்லாம் கிருபையும் சத்தியமும் ஆனவைகள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களாய் இருக்கிறபடியே ஆமென். அமர்ந்திருப்போம். இன்றைக்காக கொடுக்கப்பட்ட முதல் திருமுறை பகுதி ஆதியாகமத்தின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 1 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். ஆதியாகமம் அதிகாரம் 22 1 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். அதை வாசிக்க கேட்போம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு போய் மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலையின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரர்கள் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கேயே காத்திருங்கள். நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாய் ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்து கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாய் ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்திற்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவன் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனே உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான்.
அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவன் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்புக் கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தபடியினால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றார் என்பது. இன்றைக்கான பழைய ஏற்பாட்டு பகுதி வாசித்து முடிந்தது. அப்படியே இந்த நாளுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற நிருப பகுதி அப்போஸ்தலனாகிய யாக்கோபுவின் நிருபம் முதல் அதிகாரம் 12 முதல் 18 வரை உள்ள வசனங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12 முதல் 18 வரை. யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 12 முதல் 18 வசனம் முடிய. சோதனையை செய்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல. அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறார். பின்பு இச்சையானது கற்பந்தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். என் பிரியமான சகோதரரே, மோசம் போகாதிருங்கள். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற் பலனானவர்களுக்கு தம்மை சத்திய வசனத்தினாலே ஜனிப்பித்தார் என்பதே. இன்றைக்கான நிருப பாடம் வாசித்து முடிந்தது. அப்படியே இந்த நாளுக்காக தரப்பட்டிருக்கிற நற்செய்தி பகுதி பரிசுத்த மார்க்கு எழுதிய நற்செய்தி நூல் 1ஆம் அதிகாரம் 9 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். மார்க்கு நற்செய்தி நூல் அதிகாரம் 1 வசனங்கள் 9 முதல் 15 வரை. அதை எழுந்து நின்று நாம் வாசிக்க கேட்போம். அந்த நாட்களில் இயேசு கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து வந்து யோர்தான் நதியில் யோவானால் ஞான ஸ்நானம் பெற்றார். அவர் ஜலத்திலிருந்து கரையேறின உடனே வானம் திறக்கப்பட்டதையும் ஆவியானவர் புறாவை போல் தம்மேல் இறங்குகிறதையும் கண்டார். அன்றியும், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. உடனே ஆவியானவர் அவரை வனாந்தரத்துக்கு போகும்படி ஏவினார். அவர் வனாந்தரத்திலே 40 நாள் இருந்து சாத்தானால் சோதிக்கப்பட்டு அங்கே காட்டு மிருகங்களின் நடுவிலே சஞ்சரித்து கொண்டிருந்தார். தேவதூதர்கள் அவருக்கு ஊழியம் செய்தார்கள். யோவான் காவலில் வைக்கப்பட்ட பின்பு இயேசு கலிலேயாவிலே வந்து தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து, காலம் நிறைவேறிற்று, தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்று, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள் என்றார் என்பது இன்றைக்கான நற்செய்தி பகுதியும் வாசித்து முடிந்தது. திருமறை பகுதிகளை வாசிக்க கேட்ட நாம் திரியேக கடவுளிலே வைத்திருக்கிற விசுவாசத்தை நின்றவாறு பயபக்தியோடு அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தின்படி அறிக்கை செய்து உறுதி செய்வோம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த சர்வத்திற்கும் அல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே பேரான குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினால் கற்பத்தில் உற்பவித்து கன்னிமரியாளிடத்தில் பிறந்து பொந்தி பிலாத்துவின் கீழ் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் மரித்தோலிருந்து உயிர்த்தெழுந்தார்.
பரத்துக்கேறி சர்வத்திற்கும் வல்ல பிதாவாகிய கடவுளின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவா. பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த கிறிஸ்தவ சபையும் பரிசுத்தவான்களின் ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலாம் நித்திய ஜீவனும் உண்டு என்று விசுவாசிக்கிறேன். ஆமேன். அமர்ந்திருப்போம். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கும் இந்த வாரத்திலும் பிறந்த நாட்கள், திருமண நாட்களை ஆசரிக்கிறவர்கள் தயவு செய்து ஒரு நிமிடம் எழுந்து நில்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் இப்போது ஜெபிக்க போகிறோம். ஜெபிப்போம். கிருபையின் நிறைந்த நல்ல கடவுளே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து எங்களுக்கு வருகிறது ராஜா. இந்த நாளில் பிறந்த நாளை காண்பவர்கள், இந்த வாரத்தில் பிறந்த நாட்களை ஆசரிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உமது கிருபைய பிறந்த நாள் முதல் காணும்படி கிருபை செய்கிறேன். தாயின் கருவிலிருந்த நேரத்திலிருந்து உம்முடைய பிள்ளைகள உம்முடைய கண்கள் கண்டு கொண்டிருக்கிறபடியா ஸ்தோத்திரா. சிறு பருவத்தில் இருந்த நீர் ஏந்தினி, தாங்கினி, சுமந்தி, தப்புவித்தே. காலை இடர்களுக்கோ, கண்ணை கண்ணீருக்கோ, ஆத்துமாவை மரணத்துக்கு நீ தப்புவித்தீர் ஆண்டவரே. சிறு பருவத்தில் இருக்கிற பிள்ளைகள் முதற்கொண்டு முதிர்ந்த வயதில் இருக்கிற பெற்றோர் வரையிலா தகப்பனே, ஒரு புதிய ஆண்டை நிறைவாக கொடுக்கிறீரையா. இன்னொரு ஆண்டை ஆயுள் காலத்தில் கூட்டி தருகிற தயவுக்காய் ஸ்தோத்திரா. இந்த நாளிலும் ஆண்டவரே, புதிய பிறந்த நாட்களில் கடந்து செல்லுகிற உம்முடைய பிள்ளைகளே உமது விசேஷித்த கிருபையாலும் ஆவியாலும் நன்மையாலும் நிரப்பம். அநேக பிறந்த நாட்களை காணவும் தீர்க்காயுஷோடு வாழவும் என் தேவன் கிருபை தாரும் அப்பா. கர்த்தாவே, அதே போல இன்றைக்கும் இந்த வாரத்திலும் திருமண நாட்களை நினைவு கூறுகிற உம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறான். நல்ல கர்த்தாவே, குடும்ப வாழ்க்கையில் அமைந்து ஆண்டவருடைய இரக்கத்தை அனுபவிக்கிற உம்முடைய பிள்ளைகள் சமாதானத்தோடு வாழவும் 128ஆம் சங்கீதத்திலே சொல்லப்பட்ட சகல பாக்கியங்களை பெற்று ஜீவிக்கவும் கிருபைதா. நல்ல தகப்பனே, இந்த வாரத்தில் ஆண்டவருடைய விசேஷித்த கிருபையை எதிர்நோக்கி இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதென்று சொன்னீங்களே அப்பா. உம்மை நம்பி இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய இரக்கத்தை நன்மையை பெற்றுக்கொள்ளட்டும். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அமர்ந்திருப்பான். இந்த கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இந்த கொள்ளை நோயினாலே பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக நாம் ஜெபித்து வருகிறோம். இந்த கொள்ளை நோயின் காலத்திலே பலவிதமான பணிகளை செய்கின்ற பணியாளர்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாய் மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவ பணியாளர்கள், அத்தியாவசிய பணிகளை செய்து வருகின்ற ஆண்டவருடைய பிள்ளைகள், இன்னும் பலவிதமான கடமைகளை நிறைவேற்றி வருகிறவர்களை நம்முடைய ஜெபத்திலே தாங்கி வருகிறோம். திருச்சபையை, குடும்பங்களை, தேசத்தை, தேச தலைவர்களை நாம் நம்முடைய ஜெபங்களிலே தாங்குவோம். கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, இந்த நாளில் மறுபடியும் உம்முடைய சமூகத்திலே நிற்கிறோம் ஐயா. கொரோனா என்று சொல்லக்கூடிய இந்த கொள்ளை நோயின் நிமித்தம், இந்த நோயின் 2வது அலையின் நிமித்தம் உலகத்தின் பல நாடுகளிலே பல மக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறதை அறிகிறோம். நல்ல தகப்பனே, இதற்கான தடுப்பு மருந்துகள் விரைவிலே நல்ல பலனை கொடுக்கவா. ஆண்டவரே, கண்டுபிடித்த தடுப்பூசிகள் மாத்திரமல்ல, இன்னும் வலிமையான வீரியமான தடுப்பூசிகள்
கண்டுபிடிக்கப்படவும், விரைவிலே இந்த கொள்ளை நோயிலிருந்து மக்கள் விடுதலை பெற அவர்களுடைய அச்சம் நீங்கி தைரியத்தோடு தங்கள் கடமைகளை செய்ய கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று செபிக்கிறார். நல்ல தகப்பன், இந்த காலங்களில் கண்ணியத்தோடு கருத்தோடு தங்களுடைய சுய துக்கங்களை மறந்து பணியாற்றி வருகின்ற மருத்துவர்கள், தாதியர்கள், மருத்துவ பணியாளர்கள், அத்தியாவசிய பணிகளை செய்து வருகின்ற உம்முடைய பிள்ளைகள், ஆண்டவரே, பலவிதமான கடமைகளை செய்து வருகிற மக்கள் ஒவ்வொருவரையும் கண்ணோக்கும் வேலைக்காக வெளியில செல்லும் போது வரும்போது, வேலை நிமித்தம் பல மக்களை சந்திக்கும் போது கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும். பள்ளிக்கூடங்களிலே கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரிய பெருமக்கள் இந்த காலங்களில் பிள்ளைகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கும் போதும் அவர்களை பாதுகாத்து கொள்ளும். பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே படிக்கிற மாணவ மாணவிகளும் கருத்தோடு பொறுப்போடு கற்றுக்கொள்ளவும், பள்ளிக்கூடங்களிலே கல்லூரிகளிலே சென்று வரும்போது பிள்ளைகளை ஆண்டவர் கொள்ளை நோய்களுக்கும் தீமைகளுக்கும் விலைக்கு காத்து கொள்ளும்படி செபிக்கிற பொது தேர்வுக்காக பிள்ளைகளை ஆயத்தப்படுத்துகின்ற முதல்வர்கள், தலைமை ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், ஆசிரியர்களுக்காக செபிக்கிறான். மாணவ மாணவிகளுக்காக செபிக்கிறான். இந்த கல்வியாண்டில் பொது தேர்வை எதிர்நோக்கி இருக்கிற பிள்ளைகள் அதற்கென்று தங்களை ஆயத்தப்படுத்தி கொள்ள கிருபை தார். இந்த கல்வியாண்டு ஆசீர்வாதமாய் அமைய கிருபை தாரும். ஆண்டவரே, கல்லூரிகளிலே சேர்ந்து பாடங்களை படிக்க தொடங்கி இருக்கிற உம்முடைய பிள்ளைகள் கருத்தோடு பொறுப்போடு தங்கள் பாடங்களை படிக்க கிருபை செய்யும். நல்ல தகப்பன, பிள்ளைகளுடைய படிப்பு, வேலை, திருமணம் இவற்றுக்காக செபிக்கிற பெற்றோர்களை கண்ணோக்கம். நல்ல தகப்பன், நீண்ட நாட்களாக படித்து முடித்து வேலை வாய்ப்பு இல்லாமல் கஷ்டப்படுகிற உம்முடைய பிள்ளைகளை இரக்கம் செய்யும் ஐயா. ஏற்ற நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தார். அதே போல திருமணத்தை எதிர்நோக்கி இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே, தடைபட்டிருக்கிற திருமண காரியங்கள் சிறப்பாக விரைவிலே நடப்பதற்கான சூழல்களை தார். வெள்ளி ஊர்களிலே, வெளி நாடுகளிலே வேலைக்காக சென்று தங்கியிருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிறான். படிப்பின் நிமித்தமாக போய் தங்கியிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக செபிக்கிற, விடுதிகளிலே தங்கியிருந்து படிக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறான். ஆண்டவர், எங்கிருந்தால் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய விசேஷித்த கரத்தில் வைத்து பாதுகாத்து நடத்தும். ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஐயா. உம்முடைய இரத்த கோட்டையில் உம்முடைய பிள்ளைகளை மறைத்து காத்து கொள்ளும்படி செபிக்கிறான். நல்ல தகப்பனே, தேசத்தை ஆசீர்வதியும், தேச தலைவர்களை ஆசீர்வதியும், மத்திய மாநில அமைச்சர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. இந்த தேசத்திலே கர்த்தாவே, எல்லா மக்களும் அன்புணர்வோடு ஒற்றுமையோடு வாழவும், அடித்தட்டில் இருக்கிற மக்கள் ஆண்டவரை மேன்மை அடையவும், எல்லா மக்களும் ஆண்டவருடைய அன்பை ருசித்து வாழவும் ஆண்டவர் தாமே கிருபை செய்யும். ஆண்டவரே, வறுமையினால, கடன் தொல்லைகளினால, பலவிதமான நெருக்கங்களினாலே கஷ்டப்படுகிற மக்களை கண்ணோக்கி பாரும். ஏழைகள், விதவைகள், அநாதைகள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிற, உண்ண உணவின்றி தவிப்போ, உடுக்க உடையின்றி தவிப்போ, பிள்ளைகளுடைய அன்பின்றி உதறி தள்ளிவிடப்பட்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் செபிக்கிற வயது முதிர்ந்த பெற்றோர்களை கண்ணோக்கி பார். வயதான காலத்தில் அவர்கள் சமாதானத்தோடும் அமைதியோடும் வாழ்வதற்கு கிருபை செய்யும். வாலிப பிள்ளைகள், இளமகளிர்கள் வாலிப நாட்களிலே கர்த்தரை தேடவும், தீய பழக்க வழக்கங்களை விட்டு, பாவ பழக்க வழக்கங்களை விட்டு பரிசுத்தத்திலே தேரும்படியாக செபிக்கிறார். நல்ல தகப்பன், திருச்சபையை, திருச்சபையின் குடும்பங்களை ஆசீர்வதியும். திருச்சபை நிர்வாகிகள், டீக்கன்மார்களை கண்ணோக்கி பாரும். எல்லா சங்கங்களோடும் உம்முடைய இரக்கம் இருக்கட்டும், கிருபை இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய செய்தியை நாம் இப்போது கேட்போம்.
இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்பான திருச்சபை மக்களை, தர்மையான காலை வேளையிலே கர்த்தருடைய ஆலயம் தேடி வந்திருக்கிற உங்கள் அனைவர் மேலும் பிதாவாகிய கடவுளிடமிருந்தும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் நிறைவான கிருபையும் சமாதானமும் பெருகுவதாக. ஆமீன். கர்த்தருடைய வார்த்தைக்காக ஒரு நிமிடம் தலைவணங்கி ஆவியானவரின் அருள் பிரசன்னத்தை தேடி ஜெபம் செய்வோம். கண்மலையும் மீட்பருமாயிருக்கிற அன்பின் கர்த்தாவே, பரிசுத்தரும் நீதிபரருமாயிருக்கிற சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற சத்தியபரனாய கர்த்தாவே, கிருபையாக தந்த அருமையான காலை வேளைக்காகவும் ஆண்டவர் தந்திருக்கிற இரண்டாவது ஆராதனை வேளைக்காகவும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எங்களோடு வாரும். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் அனைவருடைய உள்ளங்களையும் தம்முடைய ஆவியினால் நிரப்புவீராக. வசனத்தை கொண்டு எங்களோடு பேசுவீராக. ஆண்டவருடைய ஆலயம் தேடி தேவ சமூகத்தை நாடி வந்திருக்கிற எங்களோடு ஆண்டவர் பேசுவதை கேட்கவும், அடியார்கள் விரும்புவதை உம்முடைய கரங்களிலிருந்து பெற்று அனுபவிக்கவும், நீர் விரும்புகிற காரியத்தை நாங்கள் மனநிறைவோடு செய்யவும் கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் மனநிறைவோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் நமக்கு தம்முடைய மிகுந்த கிருபையினாலே இந்த வருஷத்தினுடைய ஒரு சந்தி காலத்திற்குள்ளே நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஒரு சந்தியினுடைய முதல் ஓய்வு நாளிலே ஆலயம் வரும்படி கிருபை பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் நமக்கு அருளுகிற வார்த்தையை வாசித்து தியானம் செய்வோம். குறிக்கப்பட்டதான திருமறை பகுதி ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 18 வரையிலான திருவசனங்கள். அதிலே குறிப்பாக 11 மற்றும் 12வது வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 11 மற்றும் 12. அப்பொழுது கர்த்தரின் தூதனானவர் வானத்தில் இருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்ததினால் நீ கடவுளுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார் என்பது 12வது வசனத்தினுடைய கடைசி பாகம். நீ கடவுளுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். Now I know that you fear God என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. நீ கடவுளுக்கு பயப்படுகிறவன் என்பது இப்பொழுது அறிந்து கொண்டேன் என்று தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமுக்கு பயங்கரமான ஒரு சான்று வழங்குகின்றார். அந்த சான்று எக்ஸலண்ட் என்று சொல்லலாம். அருமையான என் ஆண்டுடைய மக்களை, அன்புக்குரியவர்களே, இந்த அளவுக்கு கடவுளுடைய வாயிலிருந்து ஆபிரகாம் மிகப்பெரிய சான்று பெறுகின்றார். நீ கடவுளுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது நான் தெரிந்து கொண்டேன் என்கின்ற மகிமையான ஒரு சான்று ஆபிரகாமுக்கு வழங்கப்படுகிறது. அருமையானவர்களே, இன்றைக்கு குறிப்பாக மாணவர் சமூகத்தின் மத்தியிலே பார்க்கக்கூடிய ஒரு காரியம், சிறு பிராயத்திலே படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பயிற்றுவிக்கிற ஆசிரியர், வகுப்பு ஆசிரியர் சொல்லுகிறார், நாளைக்கு வரும்போது இந்த பாடமெல்லாம் படிச்சுட்டு வந்துருங்க,
வந்த உடனே டெஸ்ட் என்று சொன்ன உடனே பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு மாதிரி மனசெல்லாம் விரையல ஆரம்பிச்சிடும். நாளைக்கு டெஸ்டா. சரி, வந்தாச்சு. மறுநாள் வந்தவுடனே டீச்சர் வரலன்னு வைங்க, டெஸ்ட் போடுதோம்னு சொன்னக்கூடிய டீச்சர் வரலன்னு வைங்க, பயங்கர சந்தோஷமா இருக்கும், குதூகலமும் கொண்டாட்டமும் இருக்கும். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, சின்ன பிராயத்திலே என்ன வேண்டாம்? டெஸ்ட் வேண்டாம். டெஸ்ட் போடாமலே என்ன செய்யணும்? அடுத்த வகுப்புக்கு போயிடணும். தேர்வு எழுதாமலே அடுத்த வகுப்புக்கு போயிடணும். அங்கிறது ஒரு வகையான மனசுல ஒரு எண்ணம். அடுத்த சூழ்நிலை என்னன்னு சொன்னா, இன்டர்வியூ நடக்காமலே, இன்டர்வியூ எடுக்காமலே வேலை கிடைக்கணும். கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போமே. இன்றைக்கு அரசாங்கம் ஒரு காரியத்தை சொல்லிக்கிட்டு இருக்கு. என்ன செய்யலாம்? கொரோனா வந்ததுனால அனைவரும் தேர்ச்சி, அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி என்று அறிவிக்கிறது. எல்லா தரப்பினருக்கும் பயங்கர சந்தோஷம். அன்புக்குரியவர்களே, பாசத்துக்குரியவர்களே, தேர்வுன்னு சொன்ன உடனே, டெஸ்ட்னு சொன்ன உடனே, இன்டர்வியூன்னு சொன்ன உடனே யாருக்கும் என்ன இல்லை? விருப்பம் இல்லை. ஆனா ஆபிரகாமுக்கு கடவுள் சான்று வழங்குகின்றார். பயங்கரமான சான்று, எக்ஸலண்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சான்று வழங்குகின்றார். எப்படி? கடவுளுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது அறிந்து கொண்டேன் என்று சொல்லி. எப்பொழுது? முந்தைய கால சூழ்நிலையை நாம் பார்க்கணும். கடவுள் ஆசையாசையாய் கொடுத்த அருமையான மகன் ஈசாக்கை பலியிட சொல்லுகிறார். ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில நினைத்து பார்த்திராத அளவிற்கு அவருடைய உள்ளத்தை அவ்வளவு கிளேசமடைய வைத்தது, வேதனைப்பட வைத்தது, துன்பப்பட வைத்தது. ஒன்றுமே மறுக்கல, ஏற்றுக்கொண்டார். ஆபிரகாமனுடைய வாழ்க்கையில பாருங்க, பயங்கரமான நிகழ்வுகளை ஆபிரகாம் கடந்து வருகிறார். 12ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமை அழைக்கிறார். அழைக்கும் போது கடவுள் சொல்லுகிறார், நீ உன் தகப்பன் வீட்டை விட்டுவிட வேண்டும், உன் ஜனத்தை விட்டுவிட வேண்டும், உன் இனத்தை விட்டுவிட வேண்டும், நீ வாழுகிற தேசத்தையும் விட்டுவிட வேண்டும். இவையெல்லாம் விட்டு விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போக வேண்டும். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களை, யாரு இதுக்கு சம்மதிப்பா? ஆசையா இடம் வாங்கி வீடு கட்டி, பார்த்து வீடு கட்டி, எல்லா சௌகரியங்களும் செய்து மனைவி மக்களோட வாழ்ந்து கொண்டிருக்கும் போது யாரு அடுத்த ஒண்ணுமே இல்லாத தெரியாத ஊருக்கு யாரு புறப்பட்டு போவா? யாருமே விரும்ப மாட்டோம். ஆனால் ஆபிரகாமை சொல்லுகிறார், கடவுள் சொல்லுகிறார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு புறப்பட்டு வா என்று. ஒரு பதிலுமே சொல்லல, புறப்பட்டார். அவருடைய வாழ்க்கை பயணம் போய்கொண்டிருக்கிறது. அங்கே இன்னொரு பயங்கரமான சோதனை வருகிறது. லோத்தும் வேலையாட்களுக்கும் ஆபிரகாமின் வேலையாட்களுக்கும் அங்கே பெரிய பிரச்சனை வருகிறது. அங்கே பெருந்தன்மையோடு ஆபிரகாம் தன்னுடைய சகோதரனை அழைக்கிறார். தம்பி, உனக்கும் எனக்கு எது நிமித்தம் பிரச்சனை வேண்டாம். நீ வலது பக்கம் போனா நான் இடது பக்கம் போறேன், நீ கிழக்க போனா நான் மேற்க போறேன், நீ வடக்க போனா நான் தெற்க போறேன், நமக்குள்ள பிரச்சனை வேண்டாம், நீ முந்தி எடுத்துக்கா. அதையும் கடந்து வருகிறார். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, பிள்ளையில்லாத நிலை வருகிறது. அந்த பிள்ளையில்லாத நிலையிலே ஆகாருக்கு ஒரு குழந்தை பெற வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. கடைசியிலே அங்கே என்ன நேரிடுது? சாராள் கண்டிக்கிறாள், அவளை அடித்து விரட்டும் என்று. மனைவிக்கு சப்போர்ட் பண்றதா, ஆகாருக்கு சப்போர்ட் பண்றதா என்கின்ற அந்த மன
குழப்பத்திற்குள்ளே இருக்கிறார். கடைசியில் ஆகாரு புறப்பட்டு போயிருந்தாங்க. அதையும் கடந்து வந்த பிறகு ஆண்டவர் சொல்லுகிறார், உன் மகனை பலியிடு, உன் மகனை பலியிடு. மறுப்பே சொல்லல. தன்னுடைய மனைவிடத்திலும் சொல்லவில்லை. கடவுள் இப்படி ஒரு காரியத்தை கேட்கிறார் என்று தன்னுடைய மனைவிடத்திலே கூட சொல்லல. பிள்ளையை கூப்பிட்டாரு, வேலையாட்களை கூப்பிட்டாரு, பலிக்கு வேண்டிய காரியங்களெல்லாம் தயார் பண்ணாரு. புறப்பட்டு போக ஆரம்பித்தார். போகிற வழியில அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில டயலாக் நடக்கு. அப்பா, விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆடு எங்கே? அது கடவுள் பார்த்துக்கிடுவார் மக்களை, நீ வா. அங்க போறாங்க. பலி செலுத்தக்கூடிய நிலை வந்து விட்டது. பிள்ளையை வெட்டுவதற்காக கத்தியை ஓங்குகிறார். அப்பொழுதுதான் தேவன் சத்தம் போட்டு கூப்பிடுறாரு, ஆபிரகாமே, ஆபிரகாமே, நிறுத்து. பிள்ளையாண்டான் மீது உன் கையை போடாதே. நீ கடவுளுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி அங்கே ஆண்டவர் சான்று வழங்குகின்றார். எத்தனை சோதனைகளை வாழ்க்கையில், எத்தனை பிரச்சனைகளை கடந்து வந்திருக்கிறார் பாருங்கள். கடந்து வந்த பிறகுதான் கடவுள் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய சான்று, நீ கடவுளுக்கு பயப்படுகிறவன் என்பதை இப்பொழுது தெரிந்து கொண்டேன். ஆகையினால் நீ கடவுளுக்கு பயந்ததினால் நான் என்ன செய்வேன்? 17வது வசனம், உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று கடவுள் வாக்கு கொடுக்கிறார். அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, வேறு 2 பேர் சந்தித்த மிகப்பெரிய சோதனைகளை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஒன்று யோசேப்பு. யோசேப்பினுடைய வாழ்க்கை சரித்திரம் எல்லாம் உங்களுக்கு தெரியும், நான் விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. கடந்து வருகிறார். கடைசியில அவருக்கு மிகப்பெரிய ஒரு சோதனை காத்திருந்தது. எகிப்திலே போத்திப்பாரினுடைய மனைவியின் மூலமாக யோசேப்புக்கு மிகப்பெரிய சோதனை வந்தது. அந்த சோதனையிலிருந்து விடுபடுவதற்காக கடவுளை நோக்கி பிரார்த்தனை செய்தார். கர்த்தர் அங்கிருந்து விடுவித்து விட்டார். அருமையானுடைய அன்புக்குரியவர்களே, அந்த சோதனையை அதிலிருந்து அவர் வெற்றி பெற்றதினால் அந்த தேசத்தையே ஆளக்கூடிய அளவிற்கு, காலமெல்லாம் படியளக்கக்கூடிய அளவிற்கு, ஜனங்களுக்கு படியளக்கக்கூடிய அளவிற்கு கர்த்தர் யோசேப்பை அந்த தேசத்திலே உயர்த்தினார். யாக்கோபு நிருபத்திலே வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, கடவுள் யாரையும் சோதிக்கிறவர் அல்ல, சோதித்து பார்க்கிறவரும் அல்ல என்று யாக்கோபு சொல்லிவிட்டு சொல்லுகிறார். இன்றைக்கு ஒருவன் சோதிக்கப்படுகிறான் என்றால் அவனவன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு, சோதிக்கப்பட்டு சிக்குண்டு என்ன செய்கிறான்? தவிக்கிறான். ஆம் அருமையானவர்களே, யோசேப்புக்கு நேர்ந்த அதே சோதனையைத்தான் என்ன செய்கிறார்? யாக்கோபு தன்னுடைய நிருபத்தில் எழுதுகிறார். இன்றைக்கு பார்ப்போமேனால் இளைஞர் உலகத்திற்குள்ளே அருமையாக வளரக்கூடிய, சிறு பிராயத்திலிருந்தே ஒழுக்கத்தோடு வளர்ந்த பிள்ளைகள் கூட சூழ்நிலைகளின் காரணமாக அருமையான வாலிப பிள்ளைகள் தடம் மாறி விடுகிறார்கள். வாலிப பெண்கள் தடமாறி விடுகிறார்கள். தடமாறிய வாலிபர்களையும் தடமாறிய வாலிப பெண் பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் பாருங்கள். எல்லா சந்தோஷத்தையும் இழந்து, எல்லா மகிமையும் இழந்து, இன்றைக்கு பல்வகையான ஊரார், உலகத்தார், சுற்றத்தார் அத்தனை பேருடைய வாயிலிருந்தும் கேட்கக்கூடாத வார்த்தைகள் எல்லாம் கேட்கக்கூடிய அளவிற்கு ஆகிவிடுகிறார்கள். வாலிபத்தில் வருகிறதான இச்சைகளின் நிமித்தம். அருமையான ஆண்டவருடைய மக்களே, அன்புக்குரியவர்களே, அடுத்து ஒரு தேவ மனிதர் சோதனைக்கு ஆளானார். ஆபிரகாமை கடவுள் சோதித்தார். வாலிப நிலையில் இருந்த யோசேப்புக்கு சோதனை வந்தது.
யோபுவை ஆண்டவர் ஆவியானவர் சாத்தான் வந்து சோதிப்பதற்கு பிரயாசப்படும் பொழுது அந்த சோதனைக்கு யோபுவை கடவுள் அனுமதித்தார். ஆபிரகாமை கடவுள் தாமே சோதித்தார். யோசேப்புக்கு சோதனை வந்தது, யோபுவுக்கு சோதனையை கடவுள் அனுமதித்தார். சாத்தான் வந்து நிற்கிறான், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். கேட்ட பொழுது அவன் பூமி எங்கும் சுற்றி வருகிறேன் என்று சொன்னான். யோபுவை பார்த்து பொறாமை கொண்டு ஆண்டவரிடத்தில் கேட்டான், சும்மாவா அவன் இருக்கிறான் செல்வ செழிப்போடு, நீர் அவனோடு இருக்கிறீர், அவனை விட்டு விலகி பாரும் என்று சொல்லி. அப்படியானால் என் தாசன் இதோ உன் கையில் இருக்கிறான் என்று ஆண்டவர் ஒப்பு கொடுக்கிறார். சோதனைக்கு ஆளாகிறார், எல்லாவற்றையும் இழந்து தரைமட்டமாகிறார். வாழ்க்கையே வனாந்தரமாகி விடுகிறது. ஓட்டை எடுத்து சொரியக்கூடிய அளவிற்கு யோபுவினுடைய நிலை தரித்திரமான நிலையாகி விடுகிறது. விசுவாசத்தை இழக்கவில்லை. யோபுவை பற்றி கடைசியிலே 42ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்று சொன்னால், யோபுவின் புத்தகத்திலே யோபு சோதிக்கப்பட்ட பின்பு அவன் பொன்னாக விளங்கினான் என்று, பசும் பொன்னாக விளங்கினான் என்று. அப்படி ஆண்டவருடைய கரத்திற்குள்ளே அடங்கி இருந்தது நிமித்தம் வாழ்க்கை சுடர்விட்டு பிரகாசிக்க ஆரம்பித்தது. ஆம் அருமையானவளே, நமக்கு மீட்பு தர வந்த, வாழ்வு தர வந்த நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தின் ஆரம்பத்திலேயே மார்க்கு சுவிசேஷம் வாசிக்க கேட்டோம். அதே ஒரே வசனத்திலே ஆண்டவருக்கு ஏற்பட்ட சோதனையை முடித்து விடுகிறார். லூக்கா சுவிசேஷகனும் மத்தேயு சுவிசேஷகனும் மிக அருமையாக ஆண்டவருக்கு ஏற்பட்ட சோதனையை விளக்குகிறார்கள். அந்த சோதனைக்கு பின்பு சோதிக்க வந்த சாத்தானை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே என்று சொல்லி அவன் விலகி ஓடினான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பின்பு ஆண்டவருடைய மகிமை எவ்வளவாக விளங்கியது என்று. அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையிலே சோதனைகள் வரக்கூடாது, வேதனைகள் வரக்கூடாது, தேர்வுகள் வரக்கூடாது, இன்டர்வியூ வரக்கூடாது, கஷ்டம் வரக்கூடாது, நஷ்டம் வரக்கூடாது என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். ஆனால் அது ஆவியான தேவனுடைய அனுமதியோடு நமக்கு சின்ன சின்ன கஷ்டங்களாக வருமானால் அதை பொறுமையோடு சகித்துக் கொள்ளுவோம். ஆனால் மகிமையான வாழ்வு நமக்கு நிறைவாக காத்திருக்கிறது. இன்றைக்கு மகிமையாக உலக நாடுகள் முழுவதும், குறிப்பாக இந்திய தேசம் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையை அவரவர்களுடைய தாய்மொழியிலே வாசித்து இன்றைக்கு கடவுளை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கின்றது சொன்னால், இந்த இந்திய தேசத்துக்கு புறப்பட்டு வந்த அருமையான தேவ மனிதர் வில்லியம் கேரி அவர்கள் ஏழை குடும்பத்திலே பிறந்தவர். அன்றாடம் செருப்பு தைத்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை வைத்து வாழ்ந்து கொண்டிருந்த அவருடைய குடும்பம், அந்த குடும்பத்தை கடவுள் சந்தித்தார். அந்த மகனை அந்த திருச்சபையினுடைய நிர்வாகம் இந்திய தேசத்துக்கு அனுப்பியது. இந்திய தேசத்திற்கு வந்தார். வருகிற வழியிலேயே தன்னுடைய மனைவியை தன்னுடைய வாழ்க்கை பயணத்திலே இழந்தாராம். மொழி தெரியாது, நடை தெரியாது, கலாச்சாரம் தெரியாது, பண்பாடு தெரியாது, சமூகப்பாடு தெரியாது, யாதுமே தெரியாது, ஊரும் பேரும் ஒன்றுமே தெரியாத நிலையில் வந்து கால்வதித்த அந்த தேவ மனிதனை ஆண்டவர் சந்தித்தார். அவரோடு கடவுள் இருந்தார். அவர் வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தார். இந்திய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட வேண்டும், வேதம் அறியப்பட வேண்டும், ஜனங்கள் வாசிக்கப்பட வேண்டும், அவருடைய வாழ்க்கையெல்லாம் பிரகாசம் அடைய வேண்டும், இவர்களை பிடித்திருக்கிற இருளெல்லாம் மாற வேண்டும் என்று ஜெபித்தார், பிரயாசப்பட்டார். முதலாக இந்திய மொழியில் 13 மொழிகளில் வேதாகமத்தை மொழிபெயர்க்கக்கூடிய ஆற்றலை தேவன் அவருக்கு தந்தார். கடைசியிலே அவரை குறித்து வாசிக்கும் போது இந்திய மொழிகளிலே 36 மொழிகளில் வேதத்தை மொழியாக்கம் செய்வதற்கு அவர் பேருதவியாக இருந்தார் என்று. அருமையானவர்களே, அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களையும் கவலைகளையும் பொறுமையோடு சகித்துக் கொண்டோம் என்றால் மகிமையான வாழ்வு நமக்கு காத்திருக்கிறது.
ஆகையினாலே ஒரு சந்தியினுடைய ஆரம்ப காலத்திற்குள் வந்திருக்கிற நாம் நம்மை அர்ப்பணிப்போம், தேவ கரத்திலே நம்மை தாழ்த்துவோம். ஆபிரகாமை ஆண்டவர் புடமிட்டு பார்த்தார், சோதித்து பார்த்தார். அந்த சோதனையின் முடிவிலே கடவுள் அபரிமிதமாக ஆசீர்வதித்தார். உன் நிமித்தம் இந்த பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாரும் உன்னுடைய பெயரை சொல்லி சொல்லி அவர்கள் என்ன செய்வார்கள்? தங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வார்கள், தங்களை வாழ்த்திக் கொள்வார்கள் என்று சொல்லி. ஆம், அப்படி மகிமையான வாழ்வை கொடுப்பதற்காக கடவுள் கர்த்தருடைய தாசன்மார்களை தேர்ந்தெடுத்தார். குறிப்பாக ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார். ஆகையினாலே நம்மை அர்ப்பணிப்போம். வாழ்க்கையில் வரக்கூடிய சின்ன சின்ன கஷ்டங்களை பொறுமையோடு சகித்துக் கொள்வோம். ஆண்டவர் பலத்த காரியங்களை செய்வார். ஆகையினாலே நாம் மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளுக்கும் அதை சொல்லிக் கொடுக்க நாம் பிரயாசப்படுவோம். சின்ன சின்ன கஷ்டங்களை சகித்துக்கொள் மக்களே, பொறுத்துக்கொள்ளு. கடவுள் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார், கர்த்தர் உனக்கு பெரிய காரியங்களை செய்வார், மகிமையான காரியங்களை செய்வார் என்று சொல்லி 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 கொடுத்து பிள்ளைகளை வளர்ப்போம். அவர்கள் வாழ்ந்து வளர்ந்து பெருகுவார்கள். தேவநாம மகிமைப்படும், திருச்சபை ஆசீர்வதிக்கப்படும். கர்த்ததாம் இந்த வசனத்தால் நம் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் நம்முடைய இருதயங்களையும் சிந்தனைகளையும் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவுக்குள் நித்தமும் காத்து நடத்துவதாக. ஆமேன். இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்தில் பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். 1 பேதுரு 4:1. இந்த வாரத்தில் பிறந்த நாட்கள், திருமண நாட்களை நினைவு கூறுகிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சபை சார்பாக வாழ்த்துகிறோம். தினமும் அதிகாலை 5:30 மணிக்கு விடியல் ஆராதனை நடைபெறும். புதன்கிழமை நடைபெறும் இடைவார ஆராதனை ஈஸ்டர் வரை நடைபெறாது என்பதை சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். வருகிற வெள்ளிக்கிழமை மாலை 6:30 மணிக்கு தவக்கால வெள்ளி ஆராதனை நடைபெறும். சிலுவை தேவ பலன் என்கிற தலைப்பில் செய்தி அளிப்பவர் அருள் திரு சுதர்சன் ஐயர் அவர்கள். இன்று மாலை 4 மணிக்கு மாதர் சங்க கூட்டம் நடைபெறும். நமது திருச்சபையின் இளமகளிர் மன்ற பொறுப்பாளராக திருமதி ஹெலன் பிரகாஷ் அவர்கள் நியமிக்கப்பட்டுள்ளார்கள் என்பதை சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த சபை கூட்ட தீர்மானத்தின்படி வருகிற மார்ச் மாதம் முதல் எல்லா ஆராதனைகளும் ஒரே ஆராதனையாக நடைபெறும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை காலை 8 மணிக்கு முன்பு போல நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். நமது திருச்சபை தோட்டத்தை பராமரிக்க வேலைக்காக ஆள் தேவைப்படுவதால் உங்களுக்கு தெரிந்தவர்கள் இருந்தால் சபை தலைவருக்கோ சபை நிர்வாகிகளுக்கோ தெரியப்படுத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன். திடப்படுத்தல் வகுப்பில் புதிதாக சேர விருப்பமுள்ளவர்கள் சபை போதகர்களை அணுக கேட்டுக்கொள்கிறேன். சபை கூட்ட தீர்மானத்தின்படி பீடத்தில் மர வேலையினால் அலங்காரம் செய்ய இருப்பதால் நீங்கள் சில திருச்சபைகளை பார்த்திருப்பீர்கள். அதற்கான செலவுகளை ஏற்க முன்வரலாம். செலவுகளை பொருத்தனையாக செய்ய விருப்பம் உள்ளவர்கள் பொருளாளரை அணுக கேட்டுக்கொள்கிறோம். சுமார் 43 குடும்பத்தாருடைய உண்டியல் இதுவரை கிடைக்கவில்லை. தயவு செய்து அவர்கள் எங்களுக்கு தெரியப்படுத்தினால் உங்கள் வீடுகளுக்கு நாங்கள் வந்து வாங்கிக் கொள்கிறோம். 1 வருட காலம் ஆகிவிட்ட என்பதை நினைவுபடுத்திக் கொள்கிறேன். நன்றி. பாடல் புத்தகத்திலே 231வது ஞான பாடல், வாதையுற்ற மீட்பரே என் அடைக்கலம் நீரே என்ற பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று நம்முடைய காணிக்கைகளை ஒப்பு கொடுப்போம்.
ஜெபிப்போம். நல்ல கடவுளே, இந்த நாளில் நீ பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய முதிர்ச்சியான வாழ்க்கையில சோதனைகள் மிகவும் முக்கியமான பங்கு வகிக்கிறது என்பதை இந்த நாளில் எங்களோடு பேசினீர் ஐயா. ஆபிரகாம் என்று சொல்லக்கூடிய தேவ மனிதன் உம்மால் அழைக்கப்பட்ட வாக்குத்தத்தங்களை சொந்தமாக்கிக் கொள்ளுவதற்கு முன்பாக அவர் கடினமான சோதனைகள் வழியாக கடந்து செல்ல வேண்டியதை நீர் அவருக்கு சொல்லிக் கொடுத்தீரையா. தன் மகனை, நேசகுமாரனை, ஒரே மகனாகிய ஈசாக்கை மோரியா மலையிலே தகன பலியாக செலுத்து என்று நீ சொல்லி அவரை சோதித்த போது ஆபிரகாம் கடவுளுடைய வார்த்தையை விசுவாசித்து அதற்கு தன்னை ஒப்பு கொடுத்ததை நாங்கள் இந்த நாளில் சிந்தித்தார். யோபு என்று சொல்லக்கூடிய தேவ மனிதன் மிகுந்த உபத்திரவங்களினாலே சோதிக்கப்பட்ட போது அவர் பொறுமையோடு சோதனைகளை கடந்து சென்று வெற்றி கொண்டார். அதன் வழியாக அவர் இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டார் என்று நாங்கள் சிந்தித்தார். யோசேப்பும் கூட எகிப்திலே பாவம் செய்வதற்கு சோதிக்கப்பட்ட போது அதற்கு சம்மதியாமல் ஆண்டவருடைய நாமத்தின் நிமித்தம் பாடுபடுவதை தெரிந்து கொண்டார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில ஆண்டவரே, நீர் எங்களை நேசிக்கிறபடியினால, எங்களை அதிகமாக நீர் பயன்படுத்த விரும்புகிறபடியினால, எங்களை நீர் விசுவாச ஜீவியத்திலே பூரணப்படுத்தி பக்குவப்படுத்துவதற்காக நீர் எங்களுக்கு தந்த வாக்கு தத்தங்களை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவதற்கு முன்னால நாங்கள் தகுதி உள்ளவர் என்று அறிய பண்ணும்படிக்கு நீர் எங்களை சோதனைகளின் வழியாக கடந்து செல்ல அனுமதிக்கிறேன். ஆம் கர்த்தாவே, பலவிதமான சோதனைகள் எங்களுக்கு வருகின்ற நேரத்தில் வாலிப பிள்ளைகள், இளமகளிர்கள் வாலிப பருவத்திலே அதிகமான சோதனைகள் வழியாய் கடந்து செல்லும் போது ஆண்டவருடைய வசனத்திலே உறுதியாய் நிலை நிற்க ஆவியானவரை அவர்கள் சோதனையிலே விழுந்து விடாதபடி சோதனைகளை ஜெயிக்க கர்த்தர் கிருபை தார். எங்கள் ஆண்டவர் இயேசு எல்லா விதத்திலும் எங்களை போல சோதிக்கப்பட்டான். சோதனைகளை வெற்றி கொண்டிருக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவரை தந்த வார்த்தையின்படி எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஒரு வெற்றி உள்ள பூரணத்துவம் நிறைந்த முதிர்ச்சியான ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் நீ தகுதிப்படுத்துவீராக. இந்த நாளிலும் தேவ சமூகத்திலே படைத்திருக்கிற காணிக்கைகளை அங்கீகரித்து ஆசீர்வதியும். தங்களுக்காக, பிள்ளைகளுக்காக பிறந்த நாள் காணிக்கைகளை படைத்த பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். புதிய ஸ்தோத்திர காணிக்கைகளை படைத்தவர்கள், உண்டியல் காணிக்கை படைத்தவர்கள், மாதாந்திர ஸ்தோத்திர காணிக்கை படைத்திருக்கிறவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஐயா. எங்களையே இதன் மூலம் நம்முடைய கரத்தில் தந்து ஜெபிக்கிறோம். நல்ல தகப்பனே, தொடர்ந்து உமக்கென்று வாழ எங்களுடைய வாழ்க்கை உமக்கு உகந்ததாய் மாற கிருபை செய்யும். திருச்சபையில் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் எங்கள் செபத்தில் தாங்க கிருபை தார். தொடர்ந்து வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று வேண்டிய எங்கள் ஆகாரத்தை இன்றும் எங்களுக்கு தார். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராட்சியமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கு முடிகளே. ஆமென். ஆசீர்வாதம். கர்த்தரானவர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி
உன்மேல் கிருபையாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருமுகத்தை உன்மேல் பிரசன்னமாக செய்து உனக்கு சமாதானம் கட்டளையிடுவாராக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். சமாதானத்தோடு கடந்து செல்வா. தேங்க்யூ.